Hey guys, so இந்த வீடியோல நம்ம support vector machine வச்சு எப்படி regression பண்றது அப்படினு பார்க்க போறோம். Okay, so support vector machine regression. Okay, so நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் support vector machine வச்சு நீங்க வந்து கிளாசிஃபிகேஷனும் பண்ணலாம் regressionும் பண்ணலாம் அப்படிங்கிறது, right? So ரெண்டுக்குமே நமக்கு என்ன வேணும்? hyperplane வேணும், marginal planes வேணும், right? So cost function பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷனுக்கு எப்சிலான் மட்டும் இருக்கும், ரெக்ரெஷனுக்கு எப்சிலான் அண்ட் ஈட்டா ரெண்டுமே இருக்கும், ரைட்டா? காஸ்ட் ஃபங்க்ஷன் சி அண்ட் நம்மளுடைய ஹைப்பர் பராமீட்டர் லாம்டாவும் இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஜஸ்ட் இருக்கல ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் regression using support vector machine. Okay, so let us say நமக்கு தேவையான பேக்கேஜஸ் import pandas as pd, okay, import numpy as np, import matplotlib.pyplot as plt. okay, so இதெல்லாம் நமக்கு தேவையான பேக்கேஜஸ். ஓகே, எப்போவுமே நம்ம மிஷின் லேர்னிங் பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும், EDA பண்ணணும், ரைட்? ஸோ பெட்டர், ஓகே, பெட்டர் ஸ்டார்ட் வித் EDA. ஆனால் வந்து நீங்கள் ஆக்சுவல் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணும்போது EDA வந்து தனியாக பண்ணி வச்சுருப்பீங்க, அதில் வந்து ப்ராசஸ் பண்ண டேட்டாவில் நீங்கள் ஒரு மாடல் பில்ட் பண்ணியிருப்பீங்க, ரைட்டா? ஸோ இட்ஸ் பெட்டர் வி டூ இட் திஸ் வே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்மளுடைய டேட்டா செட்டை வந்து வி வில் கெட். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த சேலரி வச்சு நம்ம வந்து அவங்களுடைய பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம அவங்களுடைய சேலரி நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வி ஹாவ் திஸ் இன் CSV. ஸோ pd.read CSV அண்ட் அந்த CSV இந்த அதுக்கு resources question salaries. ஓகே, ஸோ இதுதான் அந்த CSV, ரொம்ப சின்ன CSV தான். ஸோ இதை தான் நம்ம வந்து நம்மளுடைய மிஷின் லேர்னிங் மாடலில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த லெவலுக்கு பதிலாக we can give it as experience. சரியா? ஸோ let us assume அவங்களுக்கு வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா they are in business analyst, 2 years junior consultant, 3 years senior consultant, manager. ஸோ இந்த மாதிரி we will just give the experience. Okay, so in the experience வச்சு we are just going to predict their salary, right? So I'm just going to save it, save. Okay, close பண்ணிக்கலாம் and okay, question salaries. Okay, move to bin. Okay, so இப்போ நாம என்ன பண்ணலாம்னா இதோடைய பாத்தை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து நான் சேவ் பண்ண ஃபைலோட ஒரிஜினல் வந்து மேனிப்புலேட் ஆகலை. ஸோ அதனால் இப்போ நான் லோட் பண்ண அப்படின்னா லெவல் அப்படின்னு தான் வரும், ரைட்டா? ஸோ லெட் அஸ் அஸ்யூம் லெவல் தான் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கலாமே, இல்லை என்ன சொல்கிறது, பொசிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் வந்து இந்த லெவலில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்க போகிறோம். லெட் அஸ் சே இப்போ நான் வந்து ஒரு 6.5 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய மிஷின் லேர்னிங் மாடல் என்ன பண்ணணும், எனக்கு வந்து ஓகே இந்த இடத்துல வந்து ஸோ பிட்வீன் 1,50,000 to 2 lakhs எனக்கு வந்து சேலரி கொடுக்கணும், ரைட்? ஸோ நாம் என்ன பண்ணலாம், நம்மளுடைய வழக்கம் போல் நம்மளுடைய டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிளை கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இண்டிபெண்ட் அண்ட் சேலரி வந்து டிபெண்ட். ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா லெட் அஸ் கோ அண்ட் சேஞ்ச் இட். ஓகே, ஒரே நிமிஷம் நான் அதை சேஞ்ச் பண்ணிடுறேன். எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, salaries. இப்போ நான் அதை மறுபடியும் ரன் பண்ணேன் அப்படின்னா சேவ் ஆகலை. ஃபைல் சேவ். ஓகே, ஓகே,
So push-in salaries.csv. Okay, இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? இப்போ தான் நான் இதை எடிட் பண்ணேன். சரி, ஓகே. ஸோ ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா என்னோடய மேக்கில் வந்து எக்ஸல் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. ஸோ ஐம் ட்ரைங் டு டூ இட் வித் நோட் பேட், அதனால் அது எடிட் ஆக மாட்டேங்குது. ஸோ லெட் அஸ் டேக் திஸ் டேட்டா செட். ஓகே, நம்மளுடைய நேம் முக்கியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், நம்மளுடைய இண்டிபெண்ட் வேரியபிள் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ விச் இஸ் டேட்டா செட்டில் வந்து we are going to take the level and லெவலில் இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஒய்லையும் எடுத்துக்கலாம். ஸோ ஒய்யை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேலரியில் இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஓகே, ஸோ இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன டேட்டா செட். நம்ம வந்து பெரிய காம்ப்ளிகேட்டடாலாம் எதுவுமே பண்ணல. ஸோ அதனால் இதுக்கு வந்து இடிஏ பண்ணணும் அப்படின்ற அவசியம் நமக்கு வந்து இல்லை. ரைட்டா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோம். இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்மளுடைய டேட்டா செட்டை ஸ்கேல் பண்ண போகிறோம். ஸ்கேல் பண்ணி நமக்கு தேவையான அந்த ரெக்ரெஷனை வந்து we are going to get. ரைட்டா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே ஃபீச்சர் ஸ்கேலிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஃப்ரம் sklearn dot pre-processing import standard scaler. ஓகே, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ஃபீச்சர்ஸை வந்து ஸ்கேல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஏன் ஸ்கேல் பண்ணணும், ஃபீச்சர் ஸ்கேலிங்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் பார்த்துருக்கோம். ப்ளீஸ் டூ டேக் அ லுக் அட் இட். ஓகே, ஸோ நான் எக்ஸை வந்து இப்போ ஸ்கேல் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். ஓகே, ஸோ ஒய். ஓகே, ஸோ இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம வந்து ரெண்டு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து நம்ம ஸ்கேல் பண்ணுறோம் அப்படின்னா str டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் நம்மளுடைய எக்ஸை கொடுக்குறோம். ஓகே, ஸோ எக்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து சிங்கிள் டைமென்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அது நமக்கு தேவையான மாதிரி we have to reshape. ஸோ reshape -1, ஓகே. y history of y, switch transform y. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறோம். நேம் x is not defined. Okay, ஓகே, ஸோ இது ஆக்சுவலி ரன் ஆகலை இந்த இது. ஸோ அதனால தான் இட் said x is not defined. ஓகே, ஸோ ஜூபிட்டர் நோட் புக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிளாக் ஆஃப் கோடையும் நீங்கள் ரன் பண்ணணும். ஸோ அது ரன் ஆகாதனால ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய டேட்டா வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிளாட் figure is equal to plt.figure. okay, x equal to figure dot add axis. Add axis lo vandu we are just going to give coordinates 0, 0, 1, 1. okay, and x dot scatter நம்மளுடைய independent variable, நம்மளுடைய dependent variable and இதோடைய color is equal to red. okay, ஸோ இப்போ என்ன ஆகுது, நமக்கு வந்து நம்மளுடைய என்ன டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ஒரு லீனியராக போகுது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் அவுட் ஆஃப் த ரீச்சாக இருக்குது. ரைட், ஸோ இது வரைக்கும் நமக்கு ஒரு பாலினாமியல் க்ரோத்தில் இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஒரு அவுட்லேயர் மாதிரி பிஹேவ் பண்ணுது. ரைட்டா? ஸோ அதனால் வந்து we are not going to bother about this because CEO obviously there's no logic. They are going to get the maximum. ரைட்? ஸோ இதில் எவ்வளோ வந்ததுக்கு 10 lakhs. ஸோ 5 lakhs to 10 lakhs இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே பாருங்கள்
ஒரு 5000 10,000 அந்த அளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ சிஇஓக்கு வந்து 50% ஹைக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஸோ தேட்ஸ் சம்திங் விச் வி கேனாட் கம்பேர் அவர் செல்ஃப் வித், ரைட்? ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரெக்ரெஷன் மாடல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம் சப்போர்ட் வெக்டார் மிஷின் வச்சு. அண்ட் அது எப்படி நமக்கு வந்து இல்லை இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ரைட்டா? ஸோ ஃப்ரம் sklearn டாட் சப்போர்ட் வெக்டார் மிஷின். ஓகே, நீங்கள் இப்படியும் பண்ணலாம், அல்லது இம்போர்ட் SVMனு கொடுத்து SVM டாட் SVRனு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இம்போர்ட் SVR. ஓகே, போனதெல்லாம் வந்து நம்ம அப்படியே SVM இம்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் இங்கே கொடுக்கும்போது என்ன பண்ணோம், SVM டாட் SVC அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம், ரைட்? ஸோ இந்த இதெல்லாம் டேரெக்டாக நம்ம SVRே இது பண்ணிட்டோம். ஸோ ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம், regressor equal to SVR, and இதோடைய கர்னல் வந்து we are going to use the default. ஸோ எதுவுமே நீங்கள் கர்னலுக்கு வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டே வந்து RBF தான், ரைட்டா? ஸோ நாம் இப்போ வந்து வில் ஜஸ்ட் மென்ஷன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுடைய ரெக்ரெஷன் மாடல் ரெடி ஆச்சு. regressor டாட் ஃபிட் x, y. ஓகே, ஸோ நம்மளுடைய ரெக்ரெஷன் மாடல் வந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ we are going to just initiate the என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஃபிட்டான இந்த மாடல் வந்து நம்மளுடைய பிளாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது நம்மளுடைய பெஸ்ட் ஃபிட் லைன் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ plt.scatter, ஓகே, x, y, color equal to red. Okay, plt.plot x and regressor dot predict. Okay, இது actual value and இது எப்படி predict பண்ணது அப்படிங்கிறது. and color வந்து color equal to blue. Okay, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாடல் கரெக்டாக அந்த ஒரு பாலினாமியல் மெத்தடில் ப்ரிடிக்ட் ஆகுது. அண்ட் இதில் வந்து ஓவர் ஃபிட்டிங் கண்டிஷனும் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு ஃபிட்டாக இருக்குது. ஓகே, ஆனால் அங்கங்கே மார்ஜின்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய கண்டிஷன் ஓவர் ஃபிட் ஆகலை. அண்ட் அவுட்லேயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, வெளியே தான் உட்காந்துருக்கு, ரைட்? ஸோ இப்போ நம்மளுடைய மாடல் வந்து நல்லாவே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு, நமக்கு பார்த்தாலே தெரியுது. இப்போ நான் ரெக்ரெஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு இயர் கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ ஏன்னா வந்து நம்மளுடைய டிபெண்ட் வேரியபிள் வந்து இயர், அது சேலரி. ஓகே, ஸோ என்ன ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் கொடுக்குறேன், அதுக்கு எவ்வளோ டிபெண்ட் வேரியபிள் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ y predicts, okay, y predicts is variable name, right? Y predict is equal to regressor dot predict. Okay, ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு 2 dimensional let us say நான் ஒரு எவ்வளோ கொடுக்கலாம், 7.5 கொடுக்கலாமா? 7.5 கொடுத்தா எனக்கு வேல்யூ வந்து 2 lakhsக்கும் 3 lakhsக்கும் இடையில வரணும், ரைட்டா? ஸோ let us say 7.5. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு y predict நான் கொடுக்குறேன் அப்படின்னா enter. ஸோ y predict வந்து it has given me 0.011. ஓகே, ஸோ இதை வந்து இப்போ ஸ்கேல் பண்ணின வேல்யூ இது. ஓகே, நம்ம வந்து ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ணியிருக்கோம், ஸ்கேலை வந்து நம்ம இன்வெர்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ y predict equal to standard of y dot inverse transform. ஓகே, y predicts ஆல்ரெடி y predict நம்ம கண்டுபிடிச்சோம், ரைட்? ஸோ இப்போ ஸ்கேல் பண்ணதை நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஸ்கேல் டவுன் பண்ணுறேன். y predict இப்போ ரன் பண்ணால் 2,52,789 which is like in the middle, ரைட்டா? ஸோ நம்மளுடைய இது வந்து இப்போ 7.5 இருந்தது அப்படின்னா நமக்கு எவ்வளோ இது கொடுக்குது, எவ்வளோ சேலரி கொடுக்குது அப்படின்னா 2,52,000 அப்படின்னு கொடுக்குது. ஸோ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி இந்த மிடில். டோட்டலாக ஓவராலாக நீங்கள் வந்து ரெக்ரெஷன் கால்குலேட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா யூ மே கெட் சம்வேர் அரௌண்ட் 2.5. ஸோ நம்மளுடைய மாடல் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ப்ராப்பராக ப்ரிடிக்ட் பண்ணுது, ரைட்? ஸோ நவ் வி நோ நம்மளுடைய மிஷின் லேர்னிங் மாடல் வந்து நம்மளுடைய டேட்டா செட்டை எப்படி கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படிங்கிறத. ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து ஆக்சுவல் நீங்கள் மிஷின் லேர்னிங் மாடல் அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க, ரைட். ஸோ இதெல்லாம் நம்மளோட ஃபீச்சர் ஸ்கேலிங் தான். ஓகே, ஸோ SVM ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, பட் அந்த மாடல் என்ன மாடல் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி அந்த மாடலோட அக்யூரஸியை ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் உங்களோட டேலண்ட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நாம் இன்னும் சில மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் கான்செப்ட்ஸோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.